ஈடுபட்டு வரும் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு விரைவில் நல்ல பதில் கிடைக்கும் என அமைச்சர் கீதா ஜீவன் கூறியுள்ளார். தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் மாநில அலுவலகத்தை சென்னை சைதாப்பேட்டையில் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி சந்துரு திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் மற்றும் கீதா ஜீவன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், கிண்டியில் கட்டப்பட்டுள்ள முதியோர்களுக்கான தனி மருத்துவமனையை பிரதமர் மோடி வரும் 25ஆம் தேதி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்க உள்ளதாக கூறினார். மேலும் இனி மருத்துவத்துறையின் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் அவர் அறிவித்தார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பார்வை மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கையை அரசு கவனத்தில் கொண்டுள்ளதாகவும் விரைவில் அவர்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும் எனவும் தெரிவித்தார். இப்போது கூட பார்வை மாற்றுத்திறன் நம்முடைய தோழர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். உங்களுடைய போராட்டத்தில் உங்களுடைய கோரிக்கையெல்லாம் இந்த அரசு கவனித்து வருகிறது, கருத்தில் கொள்கிறது. ஆகவே நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பதில் கிடைக்கும், நல்ல ஒரு நடவடிக்கை எடுக்கும். வீணாக நீங்கள் போராட்டம் வேண்டாம் என்றுதான் முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சாங்க. ஏன்னா தேர்வு எழுதியிருக்கு, போட்டி தேர்வு பிப்ரவரி 4ஆம் தேதி எழுதியிருக்காங்க. ரிசல்ட்டாக வர வரைக்கும் கொடுக்கணும். ரிசல்ட் பார்வை மாற்றுத்திறன் நம்முடைய தோழர்கள் பாஸ் ஆகலைன்னா நிச்சயமாக நம்ம முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார். போட்டித் தேர்வு நடந்திருக்கு, ரிசல்ட் வரல. இதுக்கு இடையில போராட்டம் சொல்லும் போது அரசு முடிவெடுக்க முடியாத ஒரு நிலையில இருக்கு. ஒரு சில